அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஹரி. ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு நான் அரசு தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருந்தேன். ஒரு கிராமத்தில் வசித்து படித்தும் வந்தேன். ஆனால் எங்களுடைய கிராமத்தில் சரியான வசதி இல்லாத காரணத்தினால் சரியாக படிக்கவும் முடியவில்லை. என் மாமாவின் உதவியால் சென்னையில் உள்ள ஒரு தனியார் வகுப்பில் தேர்வுக்கு படிக்க அனுப்பினார். சென்னையில் வகுப்பு நடக்கும் அருகிலேயே அடுக்குமாடி கட்டிடத்தில் வாடகை வீடு எடுத்தும் கொடுத்தார். நான் பார்க்க சற்று அழகாக இருப்பேன். உடம்பையும் கற்றுமஸ்தாக வைத்துக் கொண்டும் இருப்பேன். அப்பா சிறுவயதிலே இருந்துவிட்டார். வீட்டுக்கும் ஒரே பையன் என்பதால் மிகவும் கஷ்டப்பட்டு கல்லூரி படிப்பையும் முடித்தேன். நான் நன்றாக அறிவாக நடந்தும் கொள்வேன். அதேபோன்று அருமையாகவும் படிப்பேன். ஆகையால் என்னை அரசு தேர்வுக்கு படிக்க வைத்து வேலையையும் வாங்கி கொடுத்து மாமாவின் பெண்ணையே கட்டிக் கொடுக்கலாம் என்று முடிவு செய்து வைத்திருந்தார்கள். மாமாவின் மகளுக்கும் என் மேல் காதல் இருந்தது. எனக்கும் அவள் மேல் காதல் இருந்தது. அந்த காரணத்தினால்தான் என்னை சென்னையில் படிக்க வைத்தார் என் மாமா. நான் அரசு வேலைக்கு முயற்சி செய்து வந்ததால் சில நேரங்களில் எனக்கு அதிகமான மன அழுத்தம் கூட ஏற்படும். அந்த சமயங்களில் எல்லாம் நான் செல்போனில் ஆபாச படங்களை பார்த்து என்னை நான் ரிலாக்ஸ் செய்து கொள்வேன். தற்போது அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் நான் தனியாக தான் வசித்து வருகிறேன். என்னுடைய எதிர் வீட்டுக்கு புதிதாக ஒரு தம்பதிகள் குடி வந்தனர். வந்த முதல் நாளிலேயே என்னை அழைத்து பாலம் கொடுத்தார்கள். அரசு தேர்வுக்கு படித்து வருவதாக என்னை பற்றி நானும் அறிமுகம் செய்தும் கொண்டேன். நான் பேசுவதும் பழகுவதும் இந்த விதம் அவர்கள் எல்லோருக்குமே பிடித்தும் போனது. எதிர் வீட்டிற்கு வந்த ஒரு தம்பதிக்கு 5 வயதில் ஒரு குழந்தையும் உள்ளது. என் வீட்டின் ஜன்னல் வழியாக பார்த்தால் அவர்களின் வீட்டையும் தெளிவாக பார்க்கலாம். எதிர் வீட்டுக்கு புதிதாக வந்த ஆண்டியின் பெயர் மஞ்சு என்று என்னிடம் அறிமுகம் செய்தும் கொண்டாள். ஆரம்பத்தில் மிகவும் பாசமாகவும் பழகினாள். நானும் அப்படித்தான் மிகவும் பாசமாகவும் நேர்மையாகவும் இருந்து வந்தேன். நாட்களும் வேகமாக சென்று கொண்டிருந்தது. தினமும் இரவு வகுப்பு முடித்துவிட்டு 8 மணிக்குதான் வருவேன். ஒரு சில நாட்களில் மஞ்சு ஆண்டி சமையல் செய்தும் கொடுப்பாள். மிகவும் சுவையாகவும் இருந்தது. ஆகையால் அடிக்கடி அவளுடைய கையாலேயே சாப்பிட ஆசையாகவும் இருந்தது. என் காதலியுடன் இரவு முழுவதும் போனில் பேசினாலும் ஆண்டியுடன் ஜாலியாக இருக்க வேண்டும் என்ற மனமும் எனக்கு இயங்கியது. இருந்தாலும் கூட அடுத்தவனுடைய மனைவியை இதுபோன்று ரசிக்கக் கூடாது என்று என்னுடைய மனமும் குமரியது. நான் தினமும் காலையில் வெளியே நின்று கொண்டு பனியன் மற்றும் ஷார்ட்ஸ் அணிந்து கொண்டு உடற்பயிற்சியும் செய்வேன். அதை மறைமுகமாக ஜன்னல் வழியாக நின்று கொண்டு அந்த ஆண்டி பார்ப்பதையும் நான் கண்டுபிடித்து விட்டேன். நான் உடம்பை மிகவும் அழகாக வைத்திருப்பதால் மஞ்சு ஆண்டி ஜன்னல் வழியாக அதனை ரசித்து பார்த்து கொண்டிருப்பாள். நானும் பார்த்தும் பார்க்காதது மாறியும் விட்டுவிடுவேன். அவளின் கணவனுடனும் நான் நெருங்கி பழகி வந்தேன். ஒரு மாதத்திலேயே நெருங்கிய அண்ணன் தம்பி போன்று நாங்கள் இருவரும் மாறிவிட்டோம். அடிக்கடி மஞ்சுவின் கணவனும் வெளியூருக்கு வேலை விஷயமாக சென்று விடுவான். நானும் மஞ்சுவின் மீது எந்த ஒரு தவறான ஆசையும் வைக்காமல்தான் இருந்தேன். இப்படியேதான் நாட்களும் சென்று கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் வேண்டுமென்றே ஜன்னலை நன்றாக திறந்து வைத்துவிட்டு மஞ்சு சேலையை கலட்டி நைட்டியை மாற்றிக் கொண்டிருந்தாள். அதுபோன்று ஜன்னலை திறந்து வைத்து உடையை மாற்றினால் கண்டிப்பாக நான் பார்ப்பேன் என்று அறிந்துதான் அவள் இதுபோல செய்து கொண்டும் இருந்தாள். ஆரம்பத்தில் சற்று பார்க்காத மாதிரிதான் நானும் இருந்தேன். இருப்பினும் அந்த ஆசையை என்னால் அடக்க முடியாமல் முதல் முறையாக அந்த ஆண்டியை நான் பார்க்கக்கூடாத கோலத்தில் பார்த்து ரசிக்கவும் ஆரம்பித்தேன். அந்த நிலையில் மஞ்சு ஆண்டியை பார்த்த உடனேயே கண்டிப்பாக ஒரு நாள் இவளுடன் நாம் தனிமையில் இருக்க வேண்டும். இவளை நான் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் அன்றிலிருந்து எனக்குள் பிறந்தது. அவளை ஆசை தீர அனுபவிக்கும் நாள் எப்போதுதான் வரப்போகிறதோ என நானும் இயக்கத்துடன் இருந்தேன். ஆனால் அந்த நாள் இவ்வளவு சீக்கிரமாக வரும் என நானும் எதிர்பார்க்கவில்லை.
ஒரு நாள் அவருடைய கணவன் என்னிடம் வந்து, ஒரு வாரம் விஷயமாக நான் வெளியூருக்கு செல்கிறேன். ஏதாவது மஞ்சுவுக்கு உதவி தேவைப்பட்டால் கொஞ்சம் செய்து கொடுங்கள் என என்னிடம் சொல்லிவிட்டு சென்றார். நானும் கவலைப்படாமல் செல்லுங்கள். உங்கள் மனைவிக்கு மஞ்சு ஆண்டிக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் நான் கண்டிப்பாக செய்து கொடுக்கிறேன் என நானும் சொல்லி அவரை அனுப்பியும் வைத்தேன். ஆகையால் இன்று இரவு சென்று மஞ்சு ஆண்டியை நாம் உஷாம் செய்து அவரோடு தனிமையில் இருக்க வேண்டும் என்று எனக்குள் தோண ஆரம்பித்தது. அன்று முழுவதும் நான் மஞ்சு ஆண்டியின் ஞாபகமாகவே இருந்தது. அன்று இரவு ரூமுக்கும் வந்தேன். இரவு ஒரு 9 மணி இருக்கும். மஞ்சு ஆண்டியின் வீட்டின் கதவையும் நான் தட்டினேன். வாப்பா உள்ள வா என்று என்னை அழைத்தாள். ஆண்டி, என் வீட்டில் சாப்பாடு இல்லை. இன்று இரவு உங்கள் வீட்டில் சாப்பிடவா என்று நான் கேட்டேன். கண்டிப்பாக உனக்கு இல்லாத உரிமையா? நீ எப்போது வந்தாலும் அங்கிள் உனக்கு சாப்பாடு போட சொல்லி இருக்காரு என்று கூறிவிட்டு சமையலறைக்குள் அவள் அழைத்துச் சென்றாள். அவளின் குழந்தை அறையில் அமைதியாக உறங்கிக் கொண்டும் இருந்தது. சமையலறையில் அமைதியாக சென்று மஞ்சுவின் பின்னால் நின்று கொண்டு அவளுடைய கூந்தலை நுகர்ந்து நான் பார்த்தேன். ஆண்டி, உங்களுடைய வாசனை எனக்கு தூக்குது என்று நான் இரட்டை அர்த்தத்தில் பேசினேன். அவளோ வெட்கத்தில் சிரித்து கொண்டே, அப்படி என்றால் நீயும் முயன்று பார் என்று இரட்டை வசனத்தில் அவளும் கூறினாள். பின்பு இருவரும் சேர்ந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு முடித்துவிட்டு டிவி பார்த்து கொண்டு இருந்தோம். காபியா, டீ வேண்டுமா? என்னவென்று என்னிடம் கேட்டாள். நானோ இரவு தூங்கும்போது நான் பால் குடிச்சுதான் தூங்குவேன் என்று கூறினேன். அவளோ வெட்கத்தில் படுக்கை அறைக்கு சென்றாள். உள்ளே சென்று புடவையை கலட்டிவிட்டு நைட்டியை மாற்றிக் கொண்டு வந்தாள். அப்படி வந்தவள் என் அருகிலேயே என்னுடன் நெருக்கமாக உட்கார்ந்து உரசும்படி டிவி பார்த்துக் கொண்டு இருந்தாள். அப்போதுதான் அவள் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு என் மண்டைக்குள் ஸ்ட்ரைக் ஆனது. சமையலரில் வைத்து வெட்கத்தில் அவள் சிரித்துக் கொண்டே நீயும் முயன்று பார் என இரட்டை வசனத்தில் பேசியிருந்தாள். அதனால் அவளே முயற்சி செய்து பார் எனக் கூறியது எனக்கு புரிந்தது. அதனால் நான் என் அருகில் நான் இருவரும் டிவி பார்த்துக் கொண்டிருக்கும்போது என்னுடைய கையை எடுத்து அவளுடைய தொடையின் மீது வைத்தேன். அவள் ஒன்றுமே சொல்லவில்லை. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய கையையும் உயர்த்தினேன். அப்போதுதான் மஞ்சு ஆண்டி, உனக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்வியா? நீ வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு பாத்தியா? நான் அப்போது மஞ்சு ஆண்டி திடீரென என்னை இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொண்டு என் உதட்டில் நச்சன ஒரு முத்தத்தை கொடுத்தாள். அதன் பிறகு நானும் அவளும் மாறி மாறி முத்தமலையை பொழிய ஒரு கட்டத்தில் மஞ்சு ஆண்டியோ, இங்கு வேண்டாம், இங்கு வசதியாக இருக்காது, நாம் படுக்கைக்கு செல்வோம் என என்னை அவளுடைய பெட்ரூமுக்கு அழைத்துச் சென்றாள். அன்று இரவு நானும் மஞ்சுவும் பலமுறை உல்லாசமாக அனுபவித்தோம். அந்த நாள் முதல் எனக்கும் மஞ்சுவுக்கும் ஒரு பெரிய நெருக்கமும் ஏற்பட்டது. அவனுடைய கணவனும் அடிக்கடி வெளியூருக்கு செல்வதும் வழக்கம். அதனால் இந்த வாய்ப்பை நாங்கள் இருவரும் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு நாங்கள் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். நான் மஞ்சுவாண்டியுடன் கள்ளக்காதலை தொடர்ந்து வந்தாலும் கூட நான் என் படிப்பிலும் கவனத்தை செலுத்திக் கொண்டேதான் இருந்தேன். ஒரு கட்டத்தில் நான் நினைத்தது போல எனக்கு அரசாங்க வேலையும் கிடைத்தது. அதன் பிறகு நான் அந்த வீட்டை காலி செய்ய வேண்டிய சூழலும் ஏற்பட்டது. அந்த வீட்டில் இருக்கும் வரை நான் அவருடைய கணவன் எப்போதெல்லாம் வெளியூர் செல்கிறாரோ அப்போதெல்லாம் மஞ்சு ஆண்டியுடன் உல்லாசம் அனுபவித்து வந்தேன். ஆனால் எனக்கு இந்த வேலை கிடைத்த பிறகு என்னால் அங்கு தங்கிக் கொள்ள முடியவில்லை. அதே சமயம் என்னுடைய மாமாவும் அவருடைய மகளை திருமணம் செய்து கொள்ள அழுத்தமும் கொடுத்தார். நானும் வேறு வழியில்லாமல் என்னுடைய மாமாவின் மகளையே நானும் திருமணம் செய்து கொண்டேன். அதன் பிறகு நானும் அவளும் தனியாக வசிக்கவும் ஆரம்பித்தோம். நான் அப்போதே அரசாங்க வேலையில் வேலையும் செய்து கொண்டிருந்தேன். அதன் பிறகு கூட நான் மஞ்சு ஆண்டியுடன தொடர்பை நான் கைவிடவில்லை. அவுடன் என்னுடைய பழக்கத்தை நான் தொடர்ந்துதான் வந்தேன். எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நானும் மஞ்சுவும் லாட்ஜில் அறை எடுத்து அங்கு உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம்.
இப்படியே எனக்கு என் மாமா மகளுடைய திருமணமான போதிலும் கூட சுமார் 5-6 ஆண்டுகளாக எங்குடைய தகாத உறவு தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. நாங்களும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்து கொண்டேதான் இருந்தோம். ஒரு நாள் மஞ்சு எனக்கு அவளுடைய தோழிகளான சுகந்தி, மலர் என 2 பெண்களை அறிமுகம் செய்து வைத்தாள். இவர்கள்தான் என்னுடைய தோழிகள் என்றும் கூறினாள். அது மட்டுமல்ல, நம்முடைய இந்த ரகசிய உறவு என்னுடைய தோழிகளுக்கும் தெரியும். எனக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியையும் சொன்னாள். அவள் இதை சொன்னதைக் கேட்டு நானும் அதிர்ச்சியானேன். ஏன் நம்மளைப் பற்றிய ரகசியத்தை உன் தோழிகளிடம் கூறினாள் என்று நானும் கேட்டேன். அப்போதுதான் மஞ்சு சொன்னால், பயப்படாத, என் தோழிகளும் என்னைப் போலதான். அவர்களும் உன்னை பார்த்ததிலிருந்தே உன் மீது அவர்களுக்கு ஆசை ஏற்பட்டுவிட்டது. அவர்கள் இருவருமே உன்னுடன் தனிமையில் இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள். என்னை கம்பல் பண்ணி உன்னிடம் பேச சொன்னார்கள். அதனால்தான் நான் உன்னிடம் கேட்கிறேன். உனக்கு என்னுடைய தோழிகளோடும் உல்லாசமாக இருக்க ஆசையா என என்னிடமும் கேட்டாள். எனக்கோ உள்ளுக்குள் அளவு கடந்த மகிழ்ச்சி. நான் எப்படி அதை வேண்டாம் என்று சொல்வேன்? எனக்கும் ஆசைதான். எங்கு எப்போது அவர்களுடன் நான் உல்லாசமாக இருக்க வேண்டும் என நான் கேட்டேன். அப்போதுதான், மஞ்சு, நான் அதற்கான நேரம் வரும்போது சொல்கிறேன். நீ அப்போது அவர்கள் அழைக்கும் இடத்துக்கு சென்று அவர்களோடு நீ உல்லாசமாக இரு என்றும் சொன்னாள். நானும் சரி எனச் சொல்லிவிட்டேன். ஒரு சில நாட்களுக்குப் பிறகு மஞ்சு எனக்கு போன் செய்தாள். என்னுடைய தோழி உன்னுடன் உல்லாசமாக இருக்க ஆசைப்படுகிறாள் என்று கூறினாள். அப்போது சரி, எந்த லாட்ஜ் எங்கு வர வேண்டும் என நான் கேட்டேன். அப்போது அவள் லாட்ஜுக்கு எல்லாம் வரமாட்டாள். அவள் லாட்ஜுக்கு வர பயப்படுகிறாள். அதனால் என்னுடைய தோழியான சுகந்தி இன்னொரு தோழியான மலருடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறாள். அவளுடைய வீட்டின் மாடியிலேயே ஒரு படுக்கை அறையும் இருக்கிறது. அங்குதான் சுகந்தி உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறாள். நீ என்னுடைய தோழியான மலருடைய வீட்டுக்கு சென்றால் அங்கு சுகந்தி இருக்கிறாள். அவளோடு நீ உல்லாசம் அனுபவித்து வரலாம். அதன் பிறகு மற்றொரு நாள் சுகந்தி, மற்றொரு நாள் நீ மலருடனும் உல்லாசமாக இருக்கலாம். அந்த வீட்டினுடைய அட்ரஸ் இதுதான். எனக்கு வாட்ஸ்அப்பில் அந்த வீட்டுடைய லொகேஷனை எனக்கு அனுப்பி வைத்தும் இருந்தாள். எனக்கு ஆசையை அடக்க முடியவில்லை. இப்படி ஒரு பெண் என்னுடன் உல்லாசமாக இருக்க வழியே வந்திருக்கிறாளே, அவளை எப்படி விடுவது என்று நானும் உடனடியாக அந்த இடத்துக்கு சென்றேன். அங்கு போனதுமே மலர் கதவை திறந்தார். போட்டோவில் பார்ப்பதை விட மலர் நேரில் ரொம்ப அழகாகவும் இருந்தார். அந்த சமயத்தில் மலரோ, நானும் இன்னைக்கே உங்களுடன் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் எனக்கோ இன்றுதான் பீரியட்ஸ் வந்திருக்கிறது. அதனால் உங்களுடன் நான் உல்லாசமாக இருக்க முடியவில்லை. அதனால்தான் இன்று நீங்கள் என்னுடைய தோழியோடு உல்லாசமாக இருங்கள். அதன் பிறகு 2-3 நாட்களுக்குப் பிறகு நாம் இருவரும் உல்லாசமாக இருக்கலாம் என்றும் எனக்கு கூறினார். இதைக் கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதன் பிறகு அந்த வீட்டில் இருந்த சுகந்தியை அழைத்து கொண்டு நான் அவருடைய வீட்டின் மாடியில் இருந்த படுக்கை அறைக்கு சென்றேன். அங்கு நானும் சுகந்தியும் ஆசை தீர பலமுறை உல்லாசமாக இருந்தோம். அதன் பிறகு நானும் என்னுடைய வீட்டுக்கு வந்துவிட்டேன். வந்ததில இருந்தே எனக்கு மலரின் ஞாபகமாகவே இருந்தது. மஞ்சு, சுகந்தி இவர்கள் இருவரை விட அவருடைய தோழியான மலர்தான் கொஞ்சம் வயதும் கம்பி அழகும் கூட. அதனால் அவளோடு இன்றி எப்போது நாம் உல்லாசம் அனுபவிக்கப் போகிறோம் என்ற ஆசை எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது. நான் சுகந்தியுடன் உல்லாசம் அனுபவித்து வந்த 2 நாட்களுக்குப் பிறகு என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு வீடியோ வந்திருந்தது. கூடவே சில போட்டோக்களும் வந்திருந்தது. அதுவும் யாருனே தெரியாத ஒரு அன்னோன் நம்பரில் இருந்து வந்திருந்தது. நானும் எடுத்து பார்க்கும்போது நான் அதிர்ச்சி அடைந்தேன். காரணம், அந்த மெசேஜில் நான் சுகந்தியுடன் தனிமையில் இருந்த வீடியோக்களும் போட்டோக்களும் இருந்தது. இதை பார்த்து நான் அதிர்ச்சியானேன். நான் உடனடியாக அந்த நம்பருக்கு போன் அடித்து நான் தொடர்பு கொண்டு பேசினேன்.
அப்போதுதான் எனக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. இந்த போட்டோவையும் வீடியோவையும் அனுப்பியது வேறு யாரும் அல்ல, மலருடைய கணவன்தான். அவர் இந்த போட்டோக்களையும் வீடியோக்களையும் இன்டர்நெட்டில் வெளியிடாமல் இருக்கவும், இந்த போட்டோக்களையும் வீடியோக்களையும் என் மனைவி மற்றும் என் மாமா என் குடும்பத்தாரிடம் காட்டாமல் இருப்ப என்னிடம் பணமும் கேட்டார். உடனடியாக 1,00,000 ரூபாயை பணத்தை அனுப்ப வேண்டும் என்றும் அதன் பிறகு எனக்கு எவ்வளவு தேவைப்படுகிறது என்றுதான் சொல்வதாகவும் கூறியிருந்தார். நானும் பயத்தில் இவர் ஏதாவது செய்து விடக்கூடாதே என்று அவருடைய வாயை அடைக்க உடனடியாக 1,00,000 ரூபாய் பணத்தை அவருக்கு அனுப்பி வைத்தேன். அதன் பிறகு எனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது என்று நான் 2-3 நாட்களில் சொல்கிறேன். அந்த பணத்தை எனக்கு ரெடி பண்ணி கொடு எனச் சொல்லிவிட்டு போனை வைத்துவிட்டார். எனக்கு இது பேர் அதிர்ச்சியாக இருந்தது. என்னடா இது, நாம் ஆசைப்பட்டு அவருடைய வீட்டுக்கு சென்று உல்லாசம் அனுபவித்தது இப்படி ஒரு சிக்கலில் நாம் மாட்டிக்கொண்டு விட்டோமோ, இதிலிருந்து எப்படி மீளவது எனத் தெரியாமல் நானும் திணறிக் கொண்டிருந்தேன். அவனும் சொன்னது போலவே 2-3 நாட்கள் கழித்து எனக்கு 5,00,000 ரூபாய் பணம் வேண்டும் எனக் கேட்டான். நான் அதிர்ச்சி அடைந்தேன். இந்த 1,00,000 ரூபாய் கொடுக்கறதுக்கே நான் பெரிய சிரமப்பட்டேன். இப்படி திடீரென 5,00,000 ரூபாயை கேட்கிறானே, என்ன செய்வது என்று நானும் யோசித்தேன். அதன் பிறகு எனக்கு டைம் வேணும் என நானும் கேட்டேன். எவ்வளவு நாட்கள் வேணும் என சொன்னான். நானும் ஒரு 10 நாள் டைம் வேணும் என்று சொன்னேன். சரி, எடுத்துக்குள், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பணத்தை கொடுத்துவிடு. 10 நாட்கள் தாண்டி விட்டால் உன்னுடைய மனைவிக்கும் உன்னுடைய மாமா குடும்பத்தாருக்கும் இந்த போட்டோ வீடியோவளையும் அனுப்பி விடுவேன் என மிரட்டிவிட்டு அந்த போனை வைத்தான். நானும் எப்படியாவது அவனுக்கு இந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்து விட வேண்டும் என முயற்சி செய்து அந்த பணத்தை நான் ரெடி செய்து வைத்திருந்தேன். ஆனால் அவனோ நான் எதிர்பாராத விஷயத்தை செய்தான். ஒரு நாள் திடீரென தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு என்னுடைய வீட்டிற்கே வந்துவிட்டான். வந்து எனக்கு தெரிந்தவன் என்றும் தன்னுடைய சொந்தக்காரன் என்பது போலவும் என்னுடைய வீட்டிற்கே வந்து என்னிடம் பேசிவிட்டு வீட்டிற்கே வந்து ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் சாப்பிட்டுவிட்டு என்னை மறைமுகமாக மிரட்டிவிட்டு சென்றான். அதன் பிறகு என்னிடமிருந்து அந்த 5,00,000 ரூபாய் பணத்தையும் என்னிடமிருந்து வீட்டிற்கே வந்து வாங்கிவிட்டு சென்றான். என் மனைவிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது என்பதால் என் மனைவியை நான் சமையல் கட்டுக்கு அனுப்பி ஒரு வேலையை சொல்லி அனுப்பிவிட்டு அவன் கேட்ட அந்த 5,00,000 ரூபாய் பணத்தையும் அவன் வீடு தேடி வரும்போதே அவன் கையிலேயே கொடுத்து அனுப்பிவிட்டேன். அதன் பிறகு இந்த பிரச்சனை முடிந்துவிட்டது என நான் நினைத்தேன். ஆனால் அவனோ மீண்டும் 2-3 நாட்களுக்குப் பிறகு எனக்கு மேலும் 2,00,000 ரூபாய் பணம் வேணும் என கேட்டான். இது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இதனால் வேறு வழியில்லாமல் இப்படி என்னை மலரின் கணவன் என்னை மிரட்டுகிறான் என நான் மஞ்சுவுக்கு போன் செய்து சொன்னேன். இப்படி என்னிடம் கிட்டத்தட்ட 6,00,000 ரூபாய் வாங்கிவிட்டான். நான் சுகந்தியுடன் உல்லாசமாக இருந்த வீடியோவை எடுத்து வைத்துக்கொண்டு என்னை பிளாக்மெயில் செய்கிறான் என நான் மஞ்சுவிடம் சொன்னேன். இதை கேட்டு மஞ்சுவும் அதிர்ச்சியானாள். இதை ஏன் என்னிடம் நீ முன்னாடியே சொல்லவில்லை? எதற்காக நீ அவர்களுக்கு 6,00,000 ரூபாய் பணத்தை கொடுத்தாய்? முன்னாடியே என்னிடம் சொல்லி இருந்தால் நான் ஏதாவது செய்திருப்பேனே. ஏன் இவ்வளவு தாமதமாக என்னிடம் சொன்னாள் என்று கேட்டார். நானோ இந்த விஷயம் உனக்கு தெரிய வேண்டாம், இதை எப்படியாவது மூடி மறைத்து விடலாம் என நினைத்தேன். ஆனால் அவன் தொடர்ந்து என்னிடம் பணம் கேட்டு மிரட்டுகிறான் என வேறு வழியில்லாமல்தான் நான் இப்போது உன்னிடமே சொன்னேன் என சொல்லி நானும் கண் கலங்கினேன். அல்லாதே நான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் என சொல்லிவிட்டு நான் அவர்களிடம் பேசி இதற்கு ஒரு முடிவு கட்டுறேன் என மஞ்சுவும் சொன்னாள். அதன் பிறகு மஞ்சு மலர் அவருடைய கணவனிடம் பேசி மேற்கொண்டு 2,00,000 ரூபாய் கொடுத்தாலே போதும், அவர்கள் அந்த வீடியோக்களையும் போட்டோக்களை எல்லாத்தையும் அழித்து விடுவார்கள் என்று எனக்கு உறுதியும் அளித்தாள்.
அதன் பிறகு மஞ்சுவின் பேச்சை கேட்டு நானும் அவர்கள் கேட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்துவிட்டேன். அதன் பிறகு அந்த பணத்தை வாங்கிய பிறகு அவர்கள் சுமார் ஒரு 3-4 மாதங்களாக என்னை தொந்தரவும் செய்யவில்லை. நானும் அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துவிட்டு இனிமேல் எந்த பெண்ணிடமும் சவாசம் வைக்க வேண்டாம், மஞ்சுடனும் கூட நாம் சவாசம் வைக்க வேண்டாம் என அனைத்து தகாத உறவுகளையும் கைவிட்டுவிட்டு என் மனைவிக்கு நான் உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கவும் ஆரம்பித்தேன். இப்படியே சுமார் ஒரு 3-4 மாதங்கள் மட்டுமே போனது. அதன் பிறகு மலருடைய கணவனுக்கு சில ரவுடிகளுடைய பழக்கமும் ஏற்பட்டது. அதன் பிறகு அவனுக்கு சில பணமும் தேவைப்பட்டதால் அவனுக்கு முதலில் நான் தான் ஞாபகத்துக்கு வந்தேன். அவன் மீண்டும் என்னை மிரட்ட ஆரம்பித்தான். அவன் அழித்துவிட்டதாக சொன்ன அந்த போட்டோக்களையும் வீடியோக்களையும் மறுபடியும் எனக்கு அனுப்பி என்னிடம் பணமும் கேட்க ஆரம்பித்தான். இதனால் நான் அதிர்ச்சியானேன். நான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் அவனிடம் கொடுத்துவிட்டேன். இனிமேல் கொடுக்கவும் எனக்கு பணமில்லை. இப்படி கொடுக்க நான் பணத்தை கொடுக்கவில்லை என்றால் அவன் கண்டிப்பாக இந்த போட்டோக்களையும் வீடியோக்களையும் என் மனைவியிடம் அனுப்பிவிடுவான். வேறு என்ன செய்ய என யோசித்தேன். அதன் பிறகு நான் துணிச்சலாக ஒரு முடிவை எடுத்தேன். நாமே நம் மனைவியிடம் சென்று அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிடுவோம். அதன் பிறகு நடப்பதை பார்த்து கொள்வோம் என்று நான் முடிவு செய்து என் மாமாவின் மகள், அதாவது என் மனைவியிடம் சென்று நான் செய்த தவறுகளை அனைத்தையும் சொல்லி அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். அது மட்டுமல்ல, இப்போதைக்கு அவர்கள் என்னை மிரட்டியே சுமார் 7 லட்சம் ரூபாய் வரை பணத்தை வாங்கிவிட்டார்கள் எனவும் கூறினேன். இதை கேட்ட என்னுடைய மனைவியும் அதிர்ச்சியானாள். அவர்களை சும்மா விடக்கூடாது என்று சொல்லி அவளே என்னை அழைத்து அருகில் இருந்த காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றாள். என்னை புகார் கொடுக்கும்படியும் கூறினாள். அப்போதுதான் நான் காவல் நிலையத்தில் நடந்த அனைத்து சம்பவங்களையும் சொல்லி புகார் அளித்தேன். அப்போது போலீசாரே, நீங்கள் முன்பு கொடுத்தது போலவே இப்போதும் பணம் ரெடியாக இருக்கிறது, வீட்டில் வந்து வாங்கிச் செல்லுங்கள் என கூறுங்கள் எனவும் கூறினார். நானும் போலீசார் சொன்ன அந்த யோசனையின்படியே நானும் அவனுக்கு மெசேஜ் அனுப்பினேன். போன முறை வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கியது போல இந்த முறையும் வாங்கிச் செல்லலாம் என்று மலரும் அவருடைய கணவனும் என்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள். அவர்கள் வருவதற்கு முன்பாகவே என்னுடைய வீட்டில் மற்ற அறையில் போலீசார் ஒழிந்தும் இருந்தனர். அது மட்டுமல்ல, வீட்டின் சில பகுதிகளிலும் போலீசார் மப்தடியில் இருந்தனர். அப்போதுதான் எனக்கு இன்னொரு உண்மையே தெரிய வந்தது. இவர்கள் 2 பேர் மட்டும் வரவல்ல, இவர்களோடு சேர்ந்து கூடவே என்னுடைய முன்னாள் காதலியான மஞ்சுவும் வந்திருக்கிறாள் என்பது எனக்கு பிறகுதான் தெரிந்தது. வீட்டுக்குள் வந்த இவர்கள் இருவரையுமே சுற்றி வளைத்து போலீசாரும் கைது செய்தனர். இவர்களோடு வந்த மஞ்சுவையும் போலீசார் கைது செய்தனர். அதன் பிறகு இவர்கள் 3 வரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று போலீசார் தங்களுடைய பாணியில் விசாரணை மேற்கொள்ள இந்த விவகாரத்தில் சுகந்தியும் மாட்டிக்கொண்டாள். அதன் பிறகுதான் எனக்கு ஒரு விஷயமே தெரிந்தது. எனக்கு அரசாங்க வேலை கிடைத்த பிறகு எனக்கு நிறைய சம்பளம் கிடைத்து நான் நிறைய பணம் வைத்திருக்கிறேன் என்ற காரணத்தினால்தான் மஞ்சு தன்னுடைய மலர் மற்றும் சுகந்தியான 2 தோழிகள் மூலமாக இப்படி ஒரு நாடகத்தையே அரங்கேற்றி இருக்கிறார் என்பது எனக்கு தெரிந்தது. எனக்கு அவர்கள் வலை விழித்து அந்த வலையில் என்னை சிக்க வைத்திருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்துதான் திட்டமிட்டு வீடியோக்களையும் போட்டோக்களையும் எடுத்து வைத்து என்னை மிரட்டி பணத்தையும் பறித்திருக்கிறார்கள் என்பது எனக்கு பிறகுதான் தெரிந்தது. அதன் பிறகு போலீசார் இவர்கள் 4 பேரையும் கைது செய்து இவர்கள் என்னைப் போன்று வேறு யாரையெல்லாம் ஏமாற்றியிருக்கிறார்கள், வேறு யாரையெல்லாம் ஏமாற்றி பணத்தை பறத்தியிருக்கிறார்கள் என தங்களுடைய தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அவர்களுடைய அக்கவுண்டுக்கு வந்த பணம் யாரிடம் எல்லாம் இருந்து வருந்திருக்கிறது, அவர்கள் செல்போனில் என்னென்ன வீடியோக்கள் போட்டோக்கள் இருக்கிறது, அவர்கள் யாருக்கெல்லாம் போன் செய்திருக்கிறார்கள் என்று பலதரப்பட்ட குணங்களிலும் போலீசார் தற்போது தீவிரமான விசாரணையை முடக்கிவிட்டிருக்கிறார்கள்.
என் தவறை உணர்ந்து நான் என் மனைவியிடமும் மன்னிப்பு கேட்டேன். என்னுடைய மனைவியும் அதை மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டாள். ஒருவேளை என் மனைவி என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் இப்போது நடுத்தெருவில்தான் நிற்க வேண்டியிருக்கும். நான் செய்த இந்த தவறை நீங்கள் யாரும் செய்யாதீர்கள். உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருங்கள். என்னைப் போன்று நீங்களும் பெண் ஆசையில் சீரழிந்தால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு தவறான ஒரு பாதையிற்குதான் செல்லும். அதனால் கள்ளக்காதல் செய்யாதீர்கள். மனைவிக்கு விசுவாசமாக இருங்கள். நன்றி, வணக்கம்.